நந்தினி, உன் பிரச்சனை என்ன? எதுக்கு உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுக்க பாக்குற? டிசி வாங்கிட்டு போய் அப்படி என்னதான் பண்ண போற? என்ன திரும்ப ஊருக்கு போக சொல்வியா? அவங்க தான் பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேசாம இவ இங்கேயே படிக்கட்டும், விடு நந்தினி. அப்போ இது எல்லாமே உங்க வேலை தானா? இதுக்குதான் ஆளுக்கு முன்னாடி போய் ரஞ்சிதாவை கூட்டிட்டு வந்தீங்களா? ஹே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா சொன்னேன். சார், நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். நீங்க போய் சொல்லி வைக்காம அந்த பிரின்சிபல் இந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க. ஏ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே நந்தினி. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டு காசுல என் தங்கச்சி படிக்க கூடாது. அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவ படிக்காம சும்மா வீட்லயே கூட இருக்கட்டும், ஆனா திருட்டு காசுல படிக்கிறாங்கிற பழி ஒரு நாளும் இவளுக்கு வரவே கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என்ன பண்ண போற? என் தங்கச்சி படிப்புக்காக உங்க வீட்ல இருந்து கட்டியிருக்கிற பணத்தை உங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்காம நான் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன். அக்கா, நீங்க வாங்க போலாம். வாடி நந்தினி, வரேனா? என்னடி ஆச்சு? நிஜமாவே டிசி வாங்கிட்டியா? பார்த்தா தெரியலையாமாச்சே, அதான் கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல. எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா? சரி வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காரு, உட்காருங்க. பரவாயில்லம்மா. டிசி வாங்க தான் போகணும். ஆனா சூர்யா சார் எனக்கு முன்னாடியே இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் டிசி எல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வேற வழியே இல்ல, இவ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாகணும்.